ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இட்லி சம்மந்தியாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? தேங்காய் எடுத்து அப்படியே திருவணும். தேங்காய் திருவி ரெடியாக எடுத்துட்டு என்ன செய்யணும்னா, ஒரு பாதி முறி தேங்காய் அப்படியே எடுத்து என்ன செய்யணும்? ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஆட்டு உரல் பார்த்துடுங்க. இது மரச்செக்கு உரலாகும். இந்த உரலில் என்ன செய்யணும்? தேங்காய் முதல்ல போடணும். தேங்காய் முதல்ல போட விடாது. மிளகு பொடி பார்த்தீங்கன்னா, மிளகா பொடி, வர மிளகு பொடி, வத்தல் மிளகு பொடி, அப்படி எல்லா மிளகு பொடி எல்லாம் கணக்கு ஒன்று தான். இல்லைன்னா காந்தாரி மிளகு பொடி, காந்தாரி மிளகு ஏதோ ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல்லுப்பு, புளி, கொஞ்சோட புளி, ஒரு பிஞ்சு அளவு புளி போட்டால் எல்லாத்தையும் அப்படி தள்ளணும். நல்லா தள்ளி நொறுக்கணும். டக் 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 டக்குன்னு என்ன செய்யணும்? நல்லா தள்ளணும். நல்லா தள்ளி நொறுக்கி என்ன செய்யணும் தெரியுமா? அதான் பெரிய கஷ்டம். என்ன செய்யணும்னா நான் சொல்லியது அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? டக்கு டக்கு டக்குன்னு நல்லா இடிச்சு வச்சுட்டு என்ன செய்யணும்? திருப்பியும் என்ன செய்யணும்? சரி செய்யுங்க, நான் போடுங்க. தேங்காய் எல்லாம் துருவி அப்படியே வாரி போட்டு திருப்பியும் அப்படியே இடிக்கும் போது லைட்டாக கையை வச்சு இப்படி மூடி பிடிச்சிடுவேன். இடிக்கும் போது தெரிச்சு வெளியில் வந்துடும். பார்த்துடுங்க, அந்த ஸ்பீடாக வந்து இடிக்கும் போது என்ன செய்யணும்னா தெரிச்சு வெளியில் வந்துடும். அதுக்காக எல்லாம் அப்படி மசி போல் இடிச்சு சம்மந்தி ரெடி ஆச்சு. இதை என்ன செய்யணும்னா, சுடு சோறு பார்த்தீங்களா? சுடு சோறு கூட அப்படியே விரசி சாப்பிடும்போது அப்படி ஒரு ருசியாக இருக்கும். வேணும்னா ஒரு சின்ன உள்ளி போட்டுருக்கலாம். அந்த சின்ன உள்ளி பார்த்தீங்களா? சிறிய வெங்காயம், அந்த சின்ன உள்ளியையும் கூட போட்டு அப்படி நல்லா இடிச்சு வரும்போது அப்படி இருக்கும். உருட்டி எடுக்கலாம். பார்த்துக்கோங்க, கடைசியில் அப்படி உருட்டி கருப்பட்டி உருட்டுனா ஒரு உருட்டி எடுக்கலாம். பார்த்துருங்க, அப்படி உருட்டி எடுத்து சோத்தில் வச்சு வரை சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு ருசி தெரியும். பார்த்துடுங்க, சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. சம்மந்தி ரெடி, இட்லி சம்மந்தி ரெடி. சோறு இருக்குது, சோறும் இந்த இட்லி சம்மந்தியும் சோறும் கொஞ்சம் மரக்கறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மரக்கறி விட்டா சாப்பிட வேண்டியதான். என்ன வேறு என்ன செய்யுது? ரசக்கறியை விட்டு அப்படியே கொஞ்சம் ரசக்கறியை விட்டு இட்லி சம்மந்தியும் சோறும், ரசக்கறி, மரக்கறி, இட்லி சம்மந்தியும் சோறும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.